என்று வந்திருக்கிறேன். நாராயணன் நமக்கு நல்வழியை காட்ட வேண்டும். அப்படி என்று உண்மையை இங்கதான் வர வைக்கணும். ஆமா, நீ இப்போது வர கொண்டு வா. ஊர்வசி என்று தெரிந்து விட்டது. ஐயா, உன்னை அனுப்பியது யாரு? இந்த கூட்டத்துல உன்னை அனுப்பியது யாரு? நீ ஊர்வசி என்று தெரிந்து விட்டது. அப்படி என்று அனுப்பியது யார் என்று ஆடி பாடி காண்பிக்க வேண்டும். ஆமா, உன் நாட்டிய செய்கையாலே காமிக்க போதும். அப்படி நீ இவங்கதான். ஆமா, யாரு 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 வேதனையில் மூழ்கிறேன், கண்ணியனை காத்திடுவான், எந்த கண்ணியனை காத்திடுவான்.
யாரு யாரு ஐயா யாரு உண்மையை உரைக்க விட்டு உனக்கென்ற மனமில்லையா மாற்றி மனம் செய்தையா இதை காரணம் எனக்காக மனமில்லையா மாற்றி மனம் செய்தையா இதை காரணம் எனக்காக வருவாயையா கண்ணியனை காட்டிடுவார் என்ன கண்ணியனை காட்டிடுவார் பார்த்தாயா இல்ல சேர்ந்திருக்கிறார் இந்த மகாசபையிலே அந்த பொதுவாக சாட்டை கொண்டு பெண்ணை வாராமல் மாட்டி வைக்கின்றான் இருந்தாலும் அதாவது பெண்ணுக்குத்தான் தெரியும் உழைப்பாங்க அதற்கு அதை பார்த்தாயா என்னை போன்ற மங்கையாளர்கள் கன்னியாளர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு சென்றால் என்னை காப்பாங்க அம்மா 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 என்னை சரியாக பாழ்ந்து போயிட்டு விட்டாய். அப்பா என்ன காரியம் செய்ய சொன்னாய்? அப்பா அண்ணன் செய்ய வந்திருக்க சபையிலே ஒரு ஆத்மாவை உன் அண்ணனை கையில் தெரிந்து விட்டாய். இது எந்த நியாயம்? அப்பா தேவர் மூவர் இருந்த சபையிலே ஆட விட்டீர்கள். சரி, அதற்காக சந்தோஷப்பட்டேன். ஆனால் சாட்டை கொண்டு வேட்டையாடுங்கள். ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்வார்கள். அப்படி இருக்கே என் முன்னாலே அவள் படுகின்ற துன்பத்தை பார்த்தேன். அதனால் என்னிடத்தில் தஞ்சம் என்றால் அவளுக்கு தக்க பாடத்திற்காக என் அண்ணனை நான் அடித்து விட்டேன். மகேஸ்வரி, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் அடித்தது தவறு என்று உன் அண்ணன் மனிதன் காலையை விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். காலில் விழுந்து மன்னிப்பு கேள். ஏனென்றால் முடியாது. நீயோ பெண் பிள்ளை, அவன் ஆண்மகன். அவன் இடத்துல இருந்து காலிலே மன்னிப்பு கேள். எப்படி என்னை அடித்து விட்டு என் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உரைத்தாயோ, அதனால் அவளுக்கு நீ ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். அதை ஓடுகின்றால் ஊர்வசி அவளை விடமாட்டேன். பின்தொடர்ந்தே பொறுத்து செல்கின்றேன். நான் தொடர்ந்து அண்ணன் தான் தவறு செய்தார். அதற்காக நான் ஏன் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் சொல்வதற்கே முடியாதப்பா, முடியாது. ஏனென்றால் ஒரு ஆண்மகன் இல்லாமல் உன்னால் ஓட முடியாது. அண்ணன் இருந்தால்தான் உனக்கு எனக்கு பின்னால் இந்த நாட்டில் ஏதாவது செய்யலாம். அப்பா, யாருடைய தெய்வம் இல்லாமல், உங்களுடைய தெய்வம் இல்லாமல், என் அண்ணனுடைய தெய்வம் இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுறப்பா, வாழ்ந்து காட்டேன். இது சத்தியம். ஆனால் இவன் என் கையில் வாழ்ந்து கொள்கிறேன் என்று என்னிடம் சத்தியம் செய்திருக்காள். இவள் எப்படி வாழ்கிறாள் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன். புறப்படி நினைப்போதே.
மண் வாழ்கம் சிங்க தமிழ் வளர்க. தமிழ்மொழி போலே ஒரு இனி ஏதும் இல்லை. தமிழ்மொழி போலே ஒரு இனி ஏதும் இல்லை. தமிழ்மொழி போலே ஒரு இனி ஏதும் இல்லை என்றே சொன்னார் பாரதி. தமிழ் வழிபார் தமிழ் எழுதிட்டார் என்று வளைத்தான் தமிழ் எண்ணி வளைத்தான் தமிழா. தமிழ்மொழி தங்க கம்பி காவியம் சொல்லும் தம்பி. தமிழ்மொழி கங்க தம்பி காவியம் சொல்லும் தம்பி. தன்னாலே தானேங்கும் தனி மொழி சேர்ப்பெருக்கு. தன்னாலே தானேங்கும் தனி மொழி சேர்ப்பெருக்கு என்றே சொன்னார் பாரதி. என்றே சொன்னார் பாரதி. தமிழை வளர்ப்பார் தமிழாம். இது என்ன மனப்பத்திரம் என்ன வயசும் தமிழை சொல்லாம் தமிழா தமிழா. வணக்கம். எப்பொழுதும் யாரும் எப்பொழுதும் அப்பொழுதும் வேப்பம் காம்பல் அறிவுரை என்று வல்லவரும் வாக்கியம் திணைகவே. ஆதியாய் ஆதியாய் அறுமணி பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூழ்மணி விளக்காய் எள்ளுக்குள் வினைக்குளும் பாலுக்குள் வெண்ணெய்க்குளும் எங்கும் இயற்கூடிய வைகுந்த வாசல் ஸ்ரீமன் நாராயணி பெரியவர்கள் ஆண்டவர்கள் சான்றவர்கள் அனைவருக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சாத்திரம் ஆகிய நாளே இது எது சபாஷ். நாம் யார்? இதோ நாடு கலிதேசன் என்று உழைப்பார்கள். நம் நாடு வசிக்கூடிய நாடு இருக்கின்றது. நம் நாடு பொன்னாடு நம் வணிக வசிக்கூடிய நாடு இருக்கின்றது கலிதேசம். இந்த கலிதேசிய வாசிக்கக்கூடிய கருணாகரன் கருணாகரன் கருணாகரந்தி பேர் பற்றி சிறு சிறுபொருளை கலிதேசிய வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து வரக்கூடிய இந்த கலிதேசி நாட்டோட கூடிய கருணாகரன் எந்த ஒரு குறையிலும் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அறியாமைய காவலை சந்திக்க வேண்டும். பார்க்கலாம். தமிழ்நாடு வள்ளுவர் சொன்ன வான் தமிழ்நாடு வானவன் தானவர் வாக்கே வீடு. வள்ளுவர் சொன்ன வான் தமிழ்நாடு வானவன் தானவர் வாக்கே வீடு. ஏழையவருக்கு தர்மத்தில் பாடு ஏழையவருக்கு தர்மத்தில் பாடு என்னால் என்னவன் செய்வேன் செய்வேன் ஜெகமோகிடும் தங்கள் தமிழ்நாடு. நம்ம பலவர வார்த்தைகள் வாக்கே வீடு ஜெகமோகிடும் தங்கள் தமிழ்நாடு. பாடி வளர்ந்து பிறந்த நாடு பலவர வாழ்ந்து வாழ்ந்தமை நாடு. பாடி வளர்ந்து பிறந்த பலவன் மந்தமணி தமிழ் நாடு. ஏழை எல்லாருக்கும் தர்மத்தில் நாடு ஏழை எல்லாருக்கும் தர்மத்தில் நாடு என்னால் வேண்டுமணி செய்வேன் செய்வதற்கு ஜெகமோகிடும் தமிழ் தங்கள் நாடு. ஜெகமோகிடும் தமிழ் நாடு ஜெகமோகிடும் தங்கள் தமிழ்நாடு. இந்த கலிக தேசத்தை ஆண்டு வரக்கூடியவன்
சீரும் சிறப்போடும் கடவுள் என்று பெயர் பற்றி சிறு சிறப்போடு வந்து வருகின்றேன். நான் வந்து வெகு நேரமாக விட்டது. அதுக்காக காவலை சந்திக்கப்பட்டு யாருக்கு கவலா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். ஒரு நாட்டிற்கு அரசன் என்னவென்றால் ஒரு மந்திரி தேவை என்பது இருக்கும். உண்மை. நான் வந்து வெகு நேரமாக ஆகிவிட்டது. ஏன் உனக்கு காலதாமதம்? அதை ஏன் கேக்குறீங்க? ஏனப்பா ஐயா எனக்கு வந்து இப்ப வந்து ஏனப்பா 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 போனப்பா ஏன்பா ஏனப்பா காலதாமதம்? எனக்கு வந்து பள்ளிக்கூடம் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை வந்து போச்சு. ஓஹோ, பள்ளி சாலைகளை சென்று பள்ளி கடைகளை ஒரு ஆசிரியர் இருக்கிறது. ஆமா. ஓஹோ, கல்வி சேரமா சொல்லிட்டு எங்க அப்பாவை படிக்க வைக்க வசதி கிடையாது. வசதி என்பது கிடையாது. ஆகையினாலே முயற்சி செய்து சொல்லிட்டு போனேன் ஐயா. நான் போனேன் பள்ளி வாசலுக்கு போனாங்க. முதல் வகுப்பு இருந்து முதல் வகுப்பு அங்க டீச்சர் இருந்தாங்க. என்ன பார்த்துட்டு என்ன புது பையனா இருக்கு கேட்டாங்க. ஓஹோ, டீச்சர் ஏற்கனவே இல்லாத நாளையிலே இந்த முகப்பொழியே பள்ளி படத்துல மாணவர் வந்தான். ஆமா, அப்படி ஒரு ஆசை. டீச்சர் படிக்கணும் ஆசை இருக்குது. எங்க வீட்டுல படிக்க வசதி இல்ல. சொன்னேன் தம்பி நான் உன்னை வச்சுக்கிறேன். நான் உன்னை வச்சுக்கிறேன். அதனால அறிவிட்ட முட்டம் என்ன வச்சுக்கிறான்? ஐயா பள்ளிக்கூடம் சேர்த்து வச்சு பள்ளி பாடசாலை வைத்துக் கொள்ளுகின்றி. ஆமா, அப்படி என்று அந்த ஆசிரியர் உரைக்கின்றார். ஆனா ஒண்ணு சின்ன கேள்வி கேட்பான். ஒரு சிறிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா வகுப்பாக சேர்த்துக்கிறான் சொல்லிட்டாங்க. ஆசிரியர் டீச்சர் ஒரு பெரிய சந்தோஷம் நான் ஏன் பயப்படுறேன்? கேள்வி சொல்லிட்டேன். அவனே கேட்டாங்க எலி எதுல பூரும் டீச்சர் வகுப்பில் சென்று டீச்சர் கேட்டாங்க எலி எதுல போறோம்? அது டீச்சர் கேட்டாங்க. நீ என்னடா சொன்ன? நான் சொன்னேன் எலி டீச்சர் வலையில பூரும். ஆமா, ஏங்க எலி டீச்சர் வலையில போறோம். நேரம் இல்லையா? நேரம் இல்லையா? உண்மைடா. எலி டீச்சர் வலையில பூரும். ஓஹோ, ஏன்னா நேரம் ஆகும். டீச்சர் எலி வலையில போறோம். அப்பயே பாஸ் ரெண்டாவது இந்த கேள்விக்கா சர்டிபிகேட்டே வாங்கலாம். நான் அட்மிஷன் போடுங்க. ஆமா, முதல் கேள்விக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டியா? என்ன ஒரு சார் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? சார் இருந்தாரு. நீங்க 5 நிமிஷத்துல ஒரு பையன் வந்து இது மாதிரி வந்து 2ஆம் வகுப்பு பண்ணாங்க. அவன் யாரும் கேட்டாங்க. நான் கையை தூக்கினேன். அவங்க என்ன பண்ணாங்க? தம்பி நீ டீச்சர் ஏமாத்திடலாம், என்ன ஏமாத்த முடியாது. ஏமாத்திடலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றேன் சொன்னாங்க. கேளுங்க சார் சொன்னேன். அணில் எதை கடிக்கும்? சிறந்த கேள்வி. ஏண்டா டீச்சர் கேட்டாங்க. உனக்கு பயமா? அந்த வயசுல புரியாது. நான் சொன்னேன் அது கேட்ட அணில் எதை கடிக்கும் கேட்டாரு. கேட்டது யாரு? சாரு கேட்டாங்க. நான் சொன்னேன் அணில் சார் கொட்டையை கடிக்கும். ரெண்டா அறிவிட்டா முண்டா. ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு என்ன அணில் சார் அந்த கொட்டை கிடைக்கும். ஆமா, நேரம் ஆகுது. அணில் சார் கொட்டை கிடைக்கும். அப்பயே 3வது பாஸ். இந்த கேள்விக்கா 10 நிமிஷம் 3வது பாஸ். ஓஹோ, உலகத்திலே பேர் படுத்த சிறந்த மாணவராக நீ பேர் படிக்கின்றார். அங்க டீச்சர் இருந்தாங்க. அவங்க பண்ணாங்க எத்தனை பேரை ஏமாத்துறோம். நான் வந்து பெரிய டிகிரி முடிச்சாரு. ஓஹோ, முதுநிலை பட்டதாரி நான். அதனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ கேள்வி பதில் சொன்னா 3ஆம் வகுப்பு சேர்த்துன்னு சொன்னாங்க. கேள்வி டீச்சர் சொன்னேன் விளையும் பதில் எப்படி தெரியும் கேட்டாங்க. ஏங்க சிறந்த கேள்விங்க, வளர்த்துற சிறந்த கேள்வி. விளையும் பயிர் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் சொன்னேன் விளையும் பயிர் டீச்சர் முறையில் தெரியும். அறிவிட்ட முண்டா அவனை மொட்டை மொட்டையை பேசுற பொட்டப்பட்டியே வாங்க. என்ன விளையும் பயிரி முளையிலே தெரியும். என்ன கேள்வி கேட்டாரு. ஓஹோ, முன்னாடி கேள்வி கேட்டதே டீச்சரு. பதில் சொன்னா அது அர்த்தமா சொல்லணும். ஆசான். ஆமா, டீச்சர் கேட்டாங்க கேள்வி கேட்டது டீச்சரு. பதில் சொன்னது ஆசான். எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு 4வது பாஸ். 50 நிமிஷம். 4வது பாஸ் 50 நிமிஷம். போய் டீச்சர் முறையில் உரைக்க கூடாதா? 4வது பாஸ். அங்க போனேன். அங்க சார் இருந்தாரு. தம்பி கிளி எதை கொத்தும்?
பெரிய கேள்விங்க அது. யாருமே அறியக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் எங்கேயோ வானம் இணைக்கின்றது, நாம நினைந்து கொண்டிருந்தேன். ஆமா, தப்பாக அந்த வானமானது தலை எரிந்து கொடுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அது போன்றவே என்று கேட்கக்கூடிய விஷயம். அதனாலே கிளி எதை கொத்து கிடையாது. கிளி சார் பழத்தை கொத்தும். கிளி சார் அந்த பழத்தை கொத்துகின்றது. ஒரு 5வது பாஸ் இந்த கேள்விக்கா? ஆமா, 5ஆம் கிளாஸ் பிடிக்க போறேங்க. 5ஆம் கிளாஸ் பிடிக்க போறேங்க. கை அப்படியே ஆடின்னு 5ஆம் கிளாஸுக்கு போன 5ஆம் கிளாஸ் பிடிக்க போறேன். கை நடுங்குது. இல்ல இப்ப 5ஆவது பிடிக்க போனாங்க. அது 2ஆம் கிளாஸ், அது 1 கிளாஸ் போடுறது. கடைசியில முதல் வகுப்பு போன சீரும் சிறப்போடும் கல்வி சாலைக்கு சென்றாய். 2வது வகுப்பு சென்றாய். 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, 5வது போது. ஆனால் இந்த 5வது வகுப்பு சென்ற உடனே இந்த கரணினாலே நடந்து இருந்து உரைக்கின்றாயே, காரணம் என்ன? அது 1 கிளாஸ். ஏன்னாண்டி இது வரைக்கும் பள்ளி பாடங்கள் சென்றாயே, நான் இந்த பரவல் செஞ்சு வெற்றிகளை படுத்தி விட்டேன். ஆனா நான் அறிவிட்ட முண்டா, இது வரைக்கும் நீ பள்ளி பாடல் சென்றதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த பாடல் சென்றது சரி, ஏன் பிடிக்கிற? அவன் பட்ட வேலைதான் அடிக்கணும். சரி, இருந்தா அது போகட்டும். இது எந்த நாடு? நம் நாடு, பொன்னாடு. இது நவாசி கூடிய நாடு, கலிக தேசம். இந்த கலிக தேசம் வசிக்கக்கூடிய நாள். நான் யார்? நான் யார்? கருணாகரன். ஒரு நாட்டு இளவரசன். அதை பார்த்தாங்க. இந்த நாட்டு மக்களுக்காகவே, என்னை போன்ற நாட்டு மக்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் கருணாகரன் என்று உரைப்பார்கள். ஆகிய நாடியே இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறை என்பது இருக்கக்கூடாது. எந்த குறையும் கிடையாதுங்க. குறையும் இருக்காதா? இருந்தாலும் அறிஞர்கள் எங்கு செல்வது வழக்கம்? அது காணும் செல்வது வழக்கம். நகர்வலம் சென்று நாட்டு மக்களுக்கு குறை செல்வது வழக்கம். ஆமா, நகர்வலம் செல்வது வழக்கம். இப்போ நகரம் செல்வனுமா? நகரம் செல்வனா? வேட்டை ஆடுவோம் வருவி. இந்த பகுதி நான் வேட்டையாடி விட்டோம். அனைத்து விலங்குகளும் மாண்டு விட்டது. அடுத்த பகுதியில் நீங்க மொழி சொல்லுங்க, நான் நாட்டுக்கு செல்கின்றேன். ஓஹோ, ஆமா, அனைத்து நகரங்களும் சென்று விட்டோம். ஒவ்வொரு நகரங்களும் சென்று விட வருகின்ற நேரத்தில் அடத காலம் சென்று வருகிறது. அதுவும் அடத காலம் இருக்கின்றது. அரசியல் என்று விருக்கின்றாய். அதுதானே நீங்க மொழி சொல்லுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன நடக்கிறது பார்க்கலாம். யாரு
நாங்கள் பெரும் குடிமக்கள். என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் சாப்பிடுவீங்களா? சொல்லி கொடுப்பாங்க. குடிமக்கள் என்ன குறை உங்களுக்கு? ஐயா, காட்டில் இருக்கிற மிருகங்கள் பூரா மிருகமா பொட்டியா? மிருகங்கள்லாம் நாட்டில் உள்ள பயிரெல்லாம் அழிக்குது ஐயா. அதனால நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். எங்களுக்கு எங்களுக்கு 2 வழி தருங்க ஐயா. வரி அப்புறம் தருவீங்களா? இந்த ஊரை விட்டு போவாதீங்க. நம்ம 12 பேர் நம்பி 5 காசு ஊற வச்சுக்கிறாங்க. இட்லிக்கு தொட்டுக்கிறது வந்து கார சட்னியும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. அதை காலைல சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அப்படி இப்பயே போகணும் அவசரப்படுறவங்க கோயிலில் தான் இந்த இட்லி மாவு கொண்டாடுது. அந்த மாவை எடுத்து உள்ளங்கள் ஊற்றி நக்கினே போங்க. 2 வரி தரணுமா? 2 வரியும் தான் ஒரு 3 வரி தர்றேன். ஆமா, ஜனவரி, பிப்ரவரி, ஜிஎஸ்டி வரி. ஆமா, ஜனவரி மாசத்துக்கு கட்ட ஒரு 100 வரியும், பிப்ரவரி மாசத்துக்கு கட்ட ஒரு 7 வரியும், அப்ப ஜிஎஸ்டி வரியும் தள்ளிடும். ஐயா, எந்த குறையும் நாட்டு அரசன் எங்கள் நாட்டை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆமா ஐயா, நாங்க பார்த்து நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. ஐயா, நாட்டு மக்கள் என்ன என்ன ஆபத்து சொல்றான்? உள்ள மிருகம் எல்லாம் ஓடி வந்து கொடிய மிருகம் நாட்டு பயிர் அழிக்கலாம். இன்னும் சொல்றான், அந்த காட்டு பண்ணி வந்து அவங்க அன்னிக்கிட்ட கிண்ணியில கண்ணி கேக்குதான். அடிக்கட்டும் உண்டான் நாட்டு மிருகம் ஓடி வந்து என்ன உரைக்கின்றாய்? நாட்டு பயிர் அடிக்கலாம். நாட்டு பயிர்களை அதனால நாட்டுல இருக்கு மனசு சொன்னாங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிறான். ஆமா, அதனாலே நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தவருக்கு கொண்டு பண்ணாங்க. யார்? உன்னுடைய மன்னன். ஆமா, நீ அரசன், நான் யார்? நாட்டுடைய மன்னன். நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியும் குறை என்பது இருக்கும் கூடாது. நீ புறப்படி, நான் பின்தொடர வருகின்றேன். எங்கே ஓடுறா? ஐயா, இந்த படுவாயில் இந்த படுவாயில் என் மீது மோகம் கொண்டு ஐயா, அந்த காவலன் என் மீது மோகம் கொண்டு என் கற்பை சூறையாடுவது. ஐயா, அப்படியா? சபாஷ், அவரை செய்யுங்கள். என்னுடைய பொண்ணு என் உயிரை காப்பாற்றுவது என் பாய்வில் ஒன்று ஓடோடி வந்தார். உன் உயிரை நான் காப்பாற்றி கொண்டு நீ ஓடோடி சென்று சந்தோஷமாக இருக்க. அப்படியா? புறப்படு. அவளை பெண் என்று பரவாமல் அவளை பெண் என்று பாராமல் ஒரு பெண் காய்ப்பை சுழலும் என்று ஒருவரை வந்தாயே. சிக்கி நீ வந்தபடி என் மனைவிக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அப்படி இருக்கும் போது நீ என்ன வந்து குறுக்கல வந்து புகுறுவது? ஏண்டா மோனத்தவனே, மது இல்லவனே, புத்தி இல்லாதவனே, பார்த்தா ஒட்ட ஜான் கூட கிடையாது. என்னிடத்துல போருக்கு வருகின்றன. கனவு மனைவிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதுக்காக அவங்க கிட்ட
எனக்கு திருமணமே ஆகலையா? நான் கண்டிப்பேன். நீ என்ன நம்புங்க ஐயா. பாரியா பாரியா அம்மா. உண்மை திருமணம் ஆகிவிடும் என்றால் ஒரு பெண்கள் கருத்தினாலே இது கரம் என்பது உண்மை. ஆமா, இது என்பது சிரம். சிரத்தை கருவி சிரம் இதுடா. இது சிறடா, இது கரம், இது கரம். மங்கள் என்பது எங்க இருக்குது? தாலி கட்டாதான் பொண்டாட்டி கிடையாது. இப்ப மோத மாத்திக்கணும். பாரு மோத மாத்திக்கணும் பாரு. நாங்க 2 பேரும் மோத மாத்திக்கணும். திருமணம் ஆகிவிட்டது நீ ஒழிக்கின்றாய். ஐயா சத்தியமா சொல்றேன். சத்தியம். ஆமா. 1000 இருக்கும் நம்ம குடும்பத்துல 1000 இருக்கலாம். அதை வந்து வெளிப்படுத்த கூடாது. போடுமுட்டா பொறுப்பு இப்ப உரிமையா கேக்குறான். ஆசையா கேட்கணும். பொறுமுட்டை போடுமுட்டன்றதுல அவனை என்ன நீ அவனை பாருங்க. நான் பாத்துக்கமா எனக்கு திருமணம் நீ போ. அதை என்னதான் போட்ட ஜாமியின் நீ எனக்கு எனக்கு எவ்வளவு அனுப்பு இருக்கும். வானங்கட்டவனே, நீயா இல்ல நானா என்று பார்த்தீர்களாம். முடிய மட்டும் முடிய மட்டும் விடமாட்டேன். செல்கின்றேன். அவன் அழைக்கின்றேன்.
பாகிய உன்னன் பறிவுடன் தேவராஜன் பறிவுடன் தேவராஜன் பணிந்தே நன்னன்னை காணும் வணக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானவயம் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வல்லவர் வாக்கு கிடங்க அரிது அரிது மானிடராதல் அதனினும் அரிது பிணி இல்லாமல் பிறத்தல். அப்படி பிணி இல்லாமல் பிறந்த போதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த போதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த போதிலும் வானவர் நாடு வழி தெரிந்து விடுமே என்பார்கள். பெரிது பெரிது இந்த போனம் பெரிது. போனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாளின் உந்திகுணத்தில் பிறந்தோர். கரியமாலோ இந்த அலைகடல் தோன்றோர். அலைகடலோ அலைகடலோ இந்த குறுமுனி கலசத்தில் அடக்கம். குறுமுனியோ ஆனால் அலைகடலோ குறுமுனி கலசத்தில் அடக்கம். அந்த கலகடலில் தோன்றவன் கரியமால். கரியமால் உந்திகுணத்தில் தோன்றியவன் பிரம்மதேவன். ஆனால் நக்கச்சடையோர் நாரிபாகன் கண்ணுகள் மூர்த்தி கைலையாளி மலையரசன் மகளை வாமபாகத்தில் கொண்டவர் ஈசன். எறும்பு கடை 8084 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய ஆண்டவன். அந்த ஆண்டவனை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அடக்கம். தொண்டர்கள் பெருமையை சொல்லவும் பெரிது. ஆனால் இந்த தொண்டர்கள் சபைக்கு நான் யார்? இந்த வனத்திலே ரமண ரிஷி என்று பெயர் போன்று 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆகாரம் உட்கொள்வேன். அந்த சிவனையே கோரி தவம் செய்து கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட சிவனை வணங்க வேண்டும். பார்க்கலாம். கதிர் மணி சதையுடையோனே கல்லைமானுடையோனே கதிர் மதிர் பிற சடையுடையோனே கலைமான் புலி தோளுடையோனே பதமலரடி உனை தொழுதேனே பதமலரடி உனை தொழுதேனே பரமொரு நிலம் உடனிழந்தேனே கதிர் மதிர் பிற சடையுடையோனே கலைமான் புலி தோளுடையோனே என்ன செய்வேன்? ஆண்டாவா இது என்ன சோதனையோ?
கொடுத்த அடி ஒவ்வொரு அடியும் இடி போல் இருக்கிறது. நான் எப்படி அவனிடத்திலே உயிர் தப்பித்தேன் என்று தெரியவில்லையே. உள்ள சத்தம் போடாத இருங்க. நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே. அவனிடத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும். நான் அதோ தெரியுமா அந்த புற்றின் பின்னால் மறந்து கொண்டால், ஆனால் என்னை யாருமே பார்க்க முடியாது. அந்த கர்நாடகன் அடுத்த அது ஒவ்வொரு அடியும் இருக்கிறது, இடிபோல் இருக்கிறது. என் பலமே கொண்டு விடும் போல் தெரிகிறது. ஆனால் உள்ள வைய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேஷத்துக்கு. கவனமாக இருக்க வேண்டும் என்று உறுத்திருக்கிறார்கள். ஐயோ, நான் என்ன செய்தேன்? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை வந்து பார்த்துவிட்டு யாருமே இல்லை என்று சென்று விடுவோம். நான் பிறகு என் நாட்டுக்கு சென்று விடுவேன். இந்த புற்றின் பின்னால் அமர்வேன். அதோ அடர்ந்த காரணம் என்ன இருக்கின்றது. அந்த அடர்ந்த காரணம் பின்பு புற்றில் இருக்கின்றது. அந்த புற்று பின்புறமும் மறந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். விடமாட்டேன். இப்பொழுது வானத்தை விட்டு அவன் அழிக்கின்றேன். இப்பொழுது என் உயிர் காத்த உத்தமா நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. இந்த ரமணசி வனத்தில் சிவனையே போய் தவம் செய்து 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் இன்னைக்கு ஆண்டவனை தியானித்து கொண்டு எனக்கு பேர் வேண்ட கெடுதியை செய்தவன் யார்?
அப்பேற்பட்ட கதியை செய்தவன் யாராக இருக்கலாம். ஆனா இந்திர பதவி அடைந்தவன் ஒரு அசோமேதி யாகத்தை செய்து இந்திர பதவி அடைந்தவன் யார்? தேவேந்திரன். 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கிண்ணறர், எம்புருடர், சித்தி வித்தியாதர் அனைவரும் வந்தவனுக்கு ஆசை குறிப்பது சாதனமாக ராமதேவன் கற்பனை. ஆனால் அவனுடைய வஜ்ராயுதமாக இருப்பதென்றால் அவனுக்கும் நான் ஒரு தீங்கு செய்யவில்லையே, அவனே எனக்கு எதிரி இல்லையே. யார் எனக்கு அப்படியா இருந்தாலும் முக்கல் படுத்த பரம கடவுள் இருக்கின்றார். சிவபெருமான், நக்கச்சடையவன், நாரிபாதம், கர்ணதல் மூர்த்தி, கைலையாளி, எறும்புக்கடை 8084,00,000 ஜீவபதங்களுக்கு படியளக்கக்கூடியவன், கல்லில் இருக்கும் திரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் படியளக்கக்கூடிய அவருடைய அவர் யார்? எனக்கு இஷ்ட நண்பனாக அவருக்கும் நான் துரோகம் செய்யவில்லையே. யார் எனக்கு அவராக இருந்தால் அவருடைய சூழாயுதம் என்ன கொள்ளாது. இன்னும் ஒருவர் இருக்கின்றார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடவுள். அக்கிரமம் என்று தோன்றுகின்றோம், அங்கெல்லாம் தோன்றி துஷ்ட நிற்கரக சிஷ்டன் பரிபாலனம் செய்யக்கூடியவர். சங்கு சக்கராயுதம் இருக்கின்றது அவர் கையில். ஆனால் அவர் எப்பேற்பட்டவர்? அதர்மம் என்று தோன்றுகின்றோம், அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடவுள். அவருடைய சக்கராயுதமாக இருக்கும் என்றால் அது எனக்கு எதிரி இல்லை. அவருக்கு நான் வந்து இஷ்ட நண்பனாச்சு. யார் எனக்கு சக்கராயுதமாக இருக்கும் என்றால் அவரும் எனக்கு எதிரி இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவன் என்னை கொல்ல மாட்டாரு. இன்னொன்று இருக்கின்றது, அவருடைய மைத்துரனுடைய பிள்ளை குண்டூர் வயலோன், குண்டெல்லாம் குடிகொண்டவன். சண்முகன் என்பார்கள், கார்த்திகேயன் என்பார்கள், கடம்பன் என்பார்கள், சண்முகன் என்பார்கள். ஆனால் முருகி என்றால் அழகி என்று பெயர் வைத்தவன் சூரபதுமன். அப்பேற்பட்ட வேலாயுதமாக இருக்கும் என்றால் அந்த வேலனுக்கு நான் எந்த வித குறையும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட வேலாயுதமாக இருக்கும் என்றாலும் இது வேலாயுதமாக இல்லை. யார் எனக்கு எதிரிகள் யாருமே இல்லையே. எனக்கு இப்பேற்பட்ட ஆயத்த ஏவை அவன் யாராக இருக்கலாம்? அப்பேற்பட்ட எதிரிகள் யாராக இருக்கலாம்? நான் எப்பேற்பட்டவன்? நான் எப்பேற்பட்ட வனத்திலே ரமண ரிஷி என்று பெயர் கொண்டு இந்த வனத்திலே எந்த துரோகமும் நான் செய்யவில்லை.
எவன் எழுதானோ ஆனால் இப்பேற்பட்ட பாதக செயலை செய்தவன் இந்த உலகத்திலே கொடிய வியாதியாகப்பட்டது 4448 வியாதியிலே கொடிய வியாதியாகப்பட்ட குஷ்டபிடிக்க கடவுள்